ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பார்சல் ஆர்டர் போட்டிருக்கோம். அந்த பார்சல் நமக்கு இன்றைக்கி கை கிடச்சிருச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்னோடய பைக்கில் ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பெயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கலர்ஸ் அப்படியே கொஞ்சம் ஷேட் ஆயிடுச்சு. அதாவது ஒயிட் கலரில் இருக்க வேண்டிய பெயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலர் ஷேட் அளவுக்கு வந்துருச்சு. ஸோ வாங்கி கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆச்சு என்னோடய பைக் வாங்கி. ஸோ அந்த பைக்கோட கலர் ஷேட் ஆனதுனால இப்போ நான் வந்து அதுக்கு புதுசாக வந்து பெயிண்ட் வந்து அடிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஒரு கடையில் போய் அல்லது ஒரு ஒர்க் ஷாப்பில் போயிட்டு கொடுத்து பெயிண்ட் வாங்கி அடித்தாலும் சரி, இல்லை அங்கே ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஒர்க் பண்ணாலும் சரி, மேக்ஸிமம் அதிகமான அமௌண்ட்டு அதிகமான காஸ்ட் ஆகும். பட் நான் அவ்வளோவெல்லாம் செலவு பண்ணாமல் வெறும் 120 ரூபாயில் அதாவது பெயிண்டிங் ஸ்ப்ரே ஒன்று ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பொருள் நமக்கு கை கிடச்சிருச்சு. இதை வச்சு தான் என்னோடய பைக்கை வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி பெயிண்ட் அடிக்கலான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து எனக்கு பொருளும் கிடச்சிருச்சு. இதை எடுத்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ 120 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி நான் வந்து பெயிண்ட் அதாவது வந்து ஸ்ப்ரே பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பைக்கில் வந்து ஒரு 75% வந்து பெயிண்ட் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடச்சிருச்சு. ஒரு 25% மட்டும் எனக்கு பெயிண்ட் அடிக்க முடியல. ஸோ அதனால் வந்து நான் 120 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ மறுபடியும் இன்னும் நான் ஆர்டர் போட வேண்டியது இருக்குது. அதை நான் வாங்கி மறுபடியும் நான் வந்து பெயிண்ட் எப்படியும் ஃபுல் பண்ணிவிடுவேன். ஸோ 120 ப்ளஸ் பார்த்திங்கன்னா 240 வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பைக்குக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பெயிண்ட் பண்ணிட முடியும். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் புக் பண்ணும்போது உங்களோட பைக் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலராக பார்த்து புக் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸோ நேரில் உங்களுக்கு பார்சல் கிடச்சதுக்கப்புறம் கலர்ஸ் சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதனால் உங்களுக்கு நிறையா டிசப்பாயின்மெண்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்து நல்ல ப்ராடக்டாக ஆர்டர் பண்ணி உங்களோட பைக் ஆகட்டும் அல்லது கார் ஆகட்டும், கதவாகட்டும், கட்டல் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஸ்ப்ரே மூலமாக நீங்கள் வந்து நல்ல க்ளோஸ் ஃபினிஷிங் எடுத்துக்க முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.